இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அய்யனார் துணை தாங்க. இன்றைக்கி அய்யனார் துணையில என்ன நடக்குது வாங்க பார்க்கலாம். நம்ம சோழன் வந்து பிறந்தநாள் ஃபங்க்ஷன்ல வந்து தெரிச்சு ஓடி வந்துட்டாரு. ஏன்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப உண்மையாக லவ் பண்ணனால எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ண வைக்கிறனால நம்ம சோழனே கன்ஃபியூஷன் ஆகி ஓடி வந்துட்டாருங்க. ஓடி வந்து கார் எடுத்துகிட்டு ஓடிட்டார் வீட்டுக்கு. அந்த டைம் பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஆம்லேட் இருக்குது, சோழன் வருவான்டா அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்கிறான். அண்ணன் பத்தே பாட்டிலே சாப்பிட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிலாவும் பலன்னு சொல்கிறாங்க. உடனே சோழன் வந்துடுறாரு. வந்தோடனே அண்ணே பசிக்குதுனே அப்படிங்கிற மாதிரி லவ் சாப்பாடு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டோன்னே நிலாவுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. என்னங்க பிறந்த நாளைக்கு போயிட்டு சாப்பிடாமையா வந்தீங்க? இல்லை நான் எங்கள் அண்ணன் கையால் தான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பாட்டி சொல்கிறாரு, பச்சையாக சொல்லாதடா அப்படியே தெரியுது அப்படிங்கிற மாதிரி. டேய் உன்னிட்டு நான் கேட்கல, நீ வாட்டில் உன் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லவ் சாப்பிட்றாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோழனோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்க. நிலா வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. டைம் காய்ச்சல் வந்துருச்சு. அதோட வாங்க அங்கிள் ஆஸ்பத்திரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு, இல்லைம்மா சரியாயிரும் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு மனசு இல்லை. அண்ணன் அங்கிளை பார்த்துக்கோங்க, நீங்கள் இந்த கஞ்சியை குடிச்சிட்டு மாத்திரை போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிலா அங்கேருந்து கிளம்புறான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா சோழன் வந்து பஸ் ஸ்டாண்டு போகாமல் வெயிட் பண்ணி, என்ன வண்டி இன்றைக்கி பஸ் ஸ்டாண்ட் சைட் போகாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கு, நிலாவுக்கு குடும்பத்தில் உள்ள எல்லாத்துக்குமே ஏதோ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சந்தேகம் வந்துச்சுங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் வந்து இதோட அந்த பொண்ணை அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த பொண்ணு வந்து உண்மையாக லவ் பண்ணுறனால வேணால் தப்பான முடிவு எடுக்கிறதுக்கான கூட வாய்ப்பு இருக்குது. சோழன் வந்து எடுத்து சொல்லி புரிய வச்சு அந்த பொண்ணை வந்து புரிய வச்சு இருக்கலாம். ஆனால் இப்போ சும்மா வந்து ஃபோனை எடுக்காமல் அவாய்ட் பண்ணுறதுனால அந்த பொண்ணு வந்து வேறு எதுவும் முடிவு எடுத்துடக்கூடாது. பார்ப்போம் சீரியல் என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்.